தைப்பொங்கல் என்பது வெறும் அறுவடை திருவிழா மட்டுமல்ல, அது தமிழர்களின் தொன்மையான பண்பாடு, மானியல் அறிவு மற்றும் இயற்கை மீதான நன்றியுணர்வை காட்டும் ஒரு உலகளாவிய திருவிழாவாகும். இதன் உண்மையான வரலாறு மற்றும் உலகளாவிய கொண்டாட்டங்கள் குறித்த விரிவான தகவல்கள் இதோ. தைப்பொங்கல் 2000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்டது. இதன் பரிணாம வளர்ச்சி வியப்பானது. சங்க காலம் கிமு 300 கிபி 300. அக்காலத்தில் இது தாய் நீராடல் மற்றும் பாவை நோன்பு என அறியப்பட்டது. நற்றிணை போன்ற சங்க இலக்கியங்களில் தை திங்கள் தன்கையம் படியும் என்ற வரிகள் மூலம் தை மாதத்தின் சிறப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சோழர் காலம் கல்வெட்டு ஆதாரங்களின்படி முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் இது புதிய அறுவடையை இறைவனுக்கு படைத்தல் என்று அழைக்கப்பட்டது. திருவொற்றியூர் கல்வெட்டுகள் இதற்கு சான்றாக உள்ளன. வானியல் தொடர்பு. சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறும் மகர சங்கராந்தி காலத்தையே நாம் தை 1 ஆக கொண்டாடுகிறோம். இது சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பும் உத்தராயணம் காலத்தின் தொடக்கமாகும். இன்று தமிழர்கள் வாழும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் தைப்பொங்கல் ஒரு கலாச்சார திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்தியா, தமிழ்நாடு இது 4 நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஜல்லிக்கட்டு, மாட்டுப் பொங்கல் இதன் வீர அடையாளமாகும். இலங்கை தமிழர்கள் இதை தேசிய விழாவாக கொண்டாடுகின்றனர். தேங்காய் பால் கலந்த ஈழத்து பொங்கல் உலக பிரபலம். கொழும்பு போன்ற நகரங்களில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்படுகிறது. கனடா மற்றும் அமெரிக்கா. கனடா அரசு ஜனவரி மாதத்தை தமிழ் மரபு திங்கள், தமிழ் ஹெரிடேஜ் மந்த் என அறிவித்துள்ளது. இங்குள்ள தமிழர்கள் குளிர்காலத்திலும் வீடுகளுக்குள் அல்லது சமூக மையங்களில் ஒன்று திரண்டு பொங்கலிடுகின்றனர். மலேசியா மற்றும் சிங்கப்பூர். இங்குள்ள பத்துமலை, பாட்டு கேவ்ஸ் மற்றும் லிட்டில் இந்தியா பகுதிகளில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் திரண்டு பொது இடங்களில் பொங்கலிட்டு தங்கள் கலாச்சாரத்தை பறைசாற்றுகின்றனர். லண்டன் மற்றும் ஐரோப்பா. இங்குள்ள தமிழ் பள்ளிகள் மற்றும் கோயில்களில் சிறுவர்களுக்கான பாரம்பரிய போட்டிகளுடன் பொங்கல் விழா விமரிசையாக நடைபெறுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கை உலகெங்கும் வாழும் 8 கோடி தமிழர்களையும் ஒரே உணர்வில் இணைக்கிறது. கொழும்பு போன்ற நகரங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் கூட தங்கள் கலாச்சாரத்தை நவீன வசதிகளுக்கு ஏற்ப மின்சார அடுப்பு, பால்கனி வழிபாடுகள் மாற்றிக்கொண்டு தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றனர். இந்து சமயத்தை பொறுத்தவரை தைப்பொங்கல் என்பது வெறும் அறுவடை திருவிழா மட்டுமல்ல, அது இயற்கை, ஆன்மீகம் மற்றும் அறிவியல் ஆகிய 3இன் சங்கமமாகும். சூரிய வழிபாடு. நித்திய பிரத்யக்ஷ தெய்வம். இந்து தர்மத்தில் சூரியன் நித்திய பிரத்யக்ஷ தெய்வம், கண்ணுக்கு தெரியும் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். விவசாயத்திற்கு அடிப்படையான ஒளியையும் ஆற்றலையும் தரும் சூரியனுக்கு நன்றி செலுத்துவதே இப்பண்டிகையின் மைய கருத்து. உத்தராயண புண்ணிய காலம். சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறும் இந்த நாள் உத்தராயணம் எனப்படுகிறது. இது தேவர்களின் பகல் பொழுது தொடங்கும் காலம் என்பதால் ஆன்மீக ரீதியாக மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. மனித உடல் மற்றும் உலகம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 பூதங்களால் ஆனது. பொங்கல் வைக்கும் போது மண்பானை, நிலம், தண்ணீர், நீர், அடுப்பு, தீ, நெருப்பு, திறந்த வெளி, ஆகாயம், காற்று என 5ஐயும் ஒருங்கே வழிபடுகிறார்கள். இது இயற்கையோடு மனிதன் கொள்ளும் ஆன்மீக உடன்படிக்கையாக கருதப்படுகிறது. பொங்கல் அன்று இலங்கையிலும் இந்தியாவிலும் உள்ள சிவன் மற்றும் விஷ்ணு கோயில்களில் சங்கராந்தி அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். புதிய அறுவடை பொருட்களை கொண்டு இறைவனுக்கு படைக்கப்படும் பொங்கல் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால், இந்துக்களுக்கு பொங்கல் என்பது தன்னலமற்ற இயற்கைக்கும் தன்னை சுற்றியுள்ள உயிரினங்களுக்கும் தலைவணங்கி நன்றி கூறும் ஒரு உன்னதமான ஆன்மீக நாள் ஆகும். மண்ணுக்கும் மண்ணை ஆளும் சூரியனுக்கும் நம்மோடு உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றி சொல்லும் அழகான திருநாள் பொங்கல். சமையலறையானாலும் சமத்துவ பொங்கலானாலும் தமிழன் நன்றி அறிதலில் என்றுமே தலை சிறந்தவன்.